அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி செப்டம்பர் 27, 2024 வெள்ளிக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ்லேருந்து கொஞ்சம் பேஜஸ்க்கு பொலிட்டிக்கல் அண்ட் ஜென்ரல் நியூஸஸ் தான். ஸோ டேரெக்டாக நீங்கள் திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். அறிவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செய்யும் செயலை முடிப்பதற்கு வேண்டிய கருவிகளுடன் ஏற்ற காலத்தையும் அறிந்து செய்தால் அரிய செயல்கள் என்பவை உண்டோ அப்படின்னு காலம் அறிதல்ன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. குடும்ப வன்முறை சட்டம் அனைத்து பெண்களுக்கும் பொருந்தும் உச்சநீதிமன்றம் தெரிவிச்சிருக்காங்க. குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்க உருவாக்கப்பட்டுள்ள குடும்ப வன்முறை சட்டம் 2005 மதங்களை கடந்து அனைத்து பெண்களுக்கும் பொருந்தும் என்று உச்சநீதிமன்றம் வியாழக்கிழமை தெரிவித்தது. ஒரு கேஸில் இந்த மாதிரி தீர்ப்பில் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இது அனைத்து பெண்களுக்கும் பொருந்தும், அதாவது மதங்களை கடந்து. அப்புறம் அதை பற்றி எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. நமக்கு நோட் பண்ணிடுது இது எப்போ வந்தது, 2005 வந்தது அந்த சட்டம். அந்த சட்டம் சம்மந்தமாக இப்போ வழங்கப்பட்ட தீர்ப்பில் இது அனைத்து பெண்களுக்கும் பொருந்தும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக சியாச்சின் ராணுவ முகாமில் குடியரசுத் தலைவர் முர்மு வீரர்களுடன் கலந்துரையாடல்னு தெரிவிச்சிருக்காங்க. உலகின் மிக உயரமான போர்முனையான சியாச்சின் ராணுவ முகாம், அதுதான் முக்கியம். இதில் உலகின் மிக உயரமான போர்முனையான சியாச்சின் ராணுவ முகாம் லடாக் யூனியன் பிரதேசத்தில் அமைந்துள்ள சியாச்சின் ராணுவ முகாமுக்கு சென்ற நாட்டின் 3வது குடியரசுத் தலைவர் என்ற பெருமையை முர்முவுக்கு கிடைத்துள்ளது. இதற்கு முன்பு 2004 ஆண்டு அப்துல் கலாம் அவர்கள் போயிருக்காங்க. 2018 ஆண்டு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் போயிருக்காங்க. இந்நிலையில் இராணுவ உடையில் சியாச்சின் முகாமுக்கு வருகை தந்த திரௌபதி முர்மு கடந்த 1984 ஆண்டில் மேகதூத் நடவடிக்கை தொடங்கப்பட்ட பிறகு உயிர் தியாகம் செய்த இராணுவ வீரர்களின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார்னு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து அவங்க பேசினதை கொடுத்துருக்காங்க. டைம் இருக்கிறவங்க வாசித்து பாருங்கள். அடுத்ததாக 6 மாதங்களில் 5 லட்சம் பதிவிறக்கமான கின் செயலின்னு கொடுத்துருக்காங்க. KYN இருக்கு பாருங்கள் அந்த இமேஜில். இது நம்ம நோட் பண்ணது என்னென்னா, இந்தியாவின் முதல் உள்ளூர் செயலி, அதாவது ஹைப்பர் லோக்கல் செயலியான கின் நோ யுவர் நெய்பர்ஹுட், அதாவது நோ யுவர் நெய்பர்ஹுட் KYN அறிமுகப்படுத்தப்பட்ட 6 மாதங்களில் அதன் பதிவிறக்கம் 5 லட்சத்துக்கு கடந்து சாதனை படைத்துள்ளது. இது குறித்து அவங்க தெரிவிச்சிருக்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம நோட் பண்ண வேண்டியது இந்தியாவின் முதல் உள்ளூர் செயலி, அதாவது ஹைப்பர் லோக்கல் செயலி. பேர் வந்து KYN நோ யுவர் நெய்பர்ஹுட் கின் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனல் இருக்குது. வேணும் ரிலீஸ் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது. நம்ம டெலிகிராம் சேனலில் அன்னைக்கு நியூஸ் பேப்பர் PDF கொடுத்துருவோம். அன்னைக்கு நியூஸ் பேப்பரில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பேப்பர் கட்டிங்ஸாகவும் கொடுத்துருவோம். ஸோ கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக அப்டேட்டாக இருக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.